கௌதம புத்தரும் இயேசு பெருமானும் நபிகள் நாயகமும் இந்த மண்ணுலகில் தோன்றி மனிதகுலத்தை வழிநடத்துவதற்காக வழங்கிய வாழ்வியல் நெறிமுறைகள் ஒரே குறிக்கோளை கொண்டவை, நோக்கத்தை கொண்டவை, கருத்துக்களை கொண்டவை என்பதை நாம் அறிவோம். கௌதம புத்தர் தோன்றி 2500 ஆண்டுகள் ஆன பின்னரும் அவர் சொன்ன அதே கருத்தை மீண்டும் மானுடத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுலகில் தோன்றியவர் இயேசு பெருமான். கௌதம புத்தரும் அன்பை போதித்தார். அன்புதான் உலக அமைதிக்கு ஒரே வழி, மனிதனின் அமைதியான வாழ்வுக்கு ஒரே வழி. வெறுப்பு, வன்முறை கூடாது என்பதுதான் புத்தரின் செய்தி. 500 ஆண்டுகளுக்கு பின்னர் தோன்றிய இயேசு பெருமான், இடையிலே எத்தனையோ நபிமார்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஆபிரகாம், மோசஸ் என்றெல்லாம் நாம் அறிந்தாலும் அவர்கள் சொன்ன கருத்துக்களும் முன்மொழிந்த கருத்துக்களும் இயேசு பெருமான் சொன்ன கருத்துக்களும் அடிப்படையில் மனிதகுலம் மேம்படுவதற்கு ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பது மட்டும்தான்.